சுயத்துக்கு மரித்தவர்களாக நம்ம எப்படி இருக்கிறது, அல்லது நம்முடைய சுயம் தூண்டப்படும் போது நம்ம புண்படாதபடிக்கு விதமாக இருப்பது, அல்லது மாம்சத்திலிருந்து செயல்படாம எப்படி இருக்கிறது? அதான் நம்முடைய முக்கியமான கேள்வி. இதுக்கு இயேசு கிறிஸ்துவும் பவுலும் நிறைய பதில் சொல்றாங்க. நமக்கு மத்தேயுல தெரியும். மத்தேயு 26வது அதிகாரம் 41ஆம் வசனம் விதமாக சொல்கிறது. ஆண்டவர் பேதுருவை பார்த்து, பேதுருவே, நீ சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுன்னு சொல்லி சொல்றார். மாம்சமோ பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளதுன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஆவி, மாம்சம்ன்ற வார்த்தை அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எந்த பின்னணியும்னா, இவர் யாரு, பேதுரு சொல்லும் போது, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் மறிக்க வேண்டி இருந்தாலும் உம்மை மறுதளிக்க மாட்டேன்னு சொல்லி சொல்றார். எல்லாரும் மறுதளித்தாலும் உம்மை மறுதளிக்க மாட்டேன் என்று சொல்லிக்கிறார். அது அவருடைய உள்ளத்துல ஆழத்துல இருந்த வைராக்கியம். பொய் சொல்ல உண்மையே சொல்றேன். அப்போ கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இது உன்னுடைய ஆவியின் உற்சாகத்தால நீ சொல்ற. ஆனா பிரச்சனைகள் வரும்போது, பாடுகள் வரும்போது நீ நிற்க வேண்டுமானால் என்னுடைய பலன் உனக்கு தேவை பேதுருவே. ஆகவே நீ என்ன செய்யணும், விழித்திருந்து ஜெபம் பண்ணு. சூழ்நிலைகளை பார்த்து தூங்கிறாத, கவனமாக நீ ஜெபிப்பாயானால் இன்னைக்கு ராத்திரி வரக்கூடிய சோதனையை மேற்கொள்ளுவான்னு சொல்லி சொல்றேன். ஆனால் பேதுரு தன்னுடைய செல்ஃப் கான்பிடன்ஸை நம்பி தூங்கிடுறாரு. விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் அரெஸ்ட் பண்ண வரும்போது மல்கூஸ் எனப்பட்ட வேலைக்காரனுடைய காதை வெட்டிடுறாரு. அது மாத்திரம் இல்ல, விட்டுட்டு ஓடி போயிடுறாரு. அன்னைக்கு ராத்திரி ஆண்டவரை 3 முறை மறுதளித்து விடுகிறார். பின்பு மனம் திரும்பி கத்தட்டவர். அப்போ ஆண்டவருடைய சமூகத்துல அதிகமாக ஜெபிக்கும் போது, ஆண்டவரே என்னால முடியாது, எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. ஏன்னா யோவான் 15:5 சொல்லுகிறது, என்னாலே அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுன்றது. ஜெபம் எதை காட்டுதுன்னா சிஸ்டர், என்னாலே முடியாது, ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யும் என்று கேட்பதுதான் ஜெபம். சின்ன காரியங்களாக இருந்தாலும் சரி, பெரிய காரியங்களா இருந்தாலும் சரி, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். என்னால மக்கள் என்னை புண்படுத்தும் போது நான் சோர்ந்து போயிடுறேன். மக்கள் புண்படுத்தும் போது மாம்சத்துக்கு இடம் கொடுத்துடுறேன். புண்படுத்தும் போது அந்த இடத்த விட்டு போயிடலாம்னு சொல்லி யோசிக்கிறேன். அல்லது புண்படுத்தும் போது, சுயத்தை தூண்டும் போது மாம்சத்துல செயல்பட்டுறேன். ஆண்டவரே இந்த சூழ்நிலை நிற்பதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று கர்த்தருடைய சமூகத்துல கேட்கும் போது கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். அப்ப ஜெபம் மிக மிக முக்கியமானது. ஜெபிக்கும் போது சோதனையை நம்மால மேற்கொள்ள முடியும், முதலாவது. இரண்டாவது, நீங்க கலாத்தியர், ரோமர் இந்த பகுதியெல்லாம் நீங்க படிச்சு பார்க்கும்போது, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் போராடுகிறது. நாம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு ஒன்றுக்கொன்று எதிராக இருக்கிறது. மாம்சம் என்று சொல்றது பழைய சுபாவம். ரட்சிக்கப்பட்ட நமக்குள்ள அது இருக்கு. ஆவின்றது ஆவிக்குரிய சுபாவம், பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்குள்ள வைக்கப்படுற ஒரு புதிய மனுஷன் அல்லது புதிய மனுஷி. இந்த ரெண்டும் போராடிட்டே இருக்கு. எது வரைக்கும் போராட்டம் உண்டு? மரண பரியந்தம் உண்டு. எதற்கு இடம் கொடுக்கிறோமோ அதை பொறுத்து பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். இட் இஸ் எ ப்ராசஸ். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இது எவ்விதமாக மேற்கொள்வதுன்னு சொல்லி பார்க்கும்போது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நம்ம படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7வது அதிகாரம் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல முக்கியமா பரிசுத்த ஆவியானவர் எந்தெந்த சூழ்நிலைகள்லாம் அவங்களை பலப்படுத்தி சாட்சி உள்ளவர்களாக நிறுத்தினார் என்பதற்கு படிக்கிறோம். அதுல 6வது 7வது அதிகாரங்கள்ல ஸ்தேவானுடைய வாழ்க்கையை குறித்து படிக்கிறோம். ஸ்தேவான் பந்தி விசாரிப்பு செய்யும்படி நியமிக்கப்பட்ட ஒரு மனிதன். ஆனா கர்த்தருடைய வார்த்தையை தைரியமாக இஸ்ரவேல் மக்கள், யூதர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு போதித்தவர். அப்படி இருக்கும்போது அவர் மேல பயங்கர ஆர்கியூ பண்றாங்க, வாக்குவாதம் பண்றாங்க. அவரை மேற்கொள்ள முடியல. விளைவு ஜூயிஷ் சுப்ரீம் கோர்ட் ஆலோசனை சங்கத்துக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி அவருக்கு விரோதமா நிறைய பொய் சாட்சிகள் நிறுத்துறாங்க. 6வது அதிகாரம், அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 12ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். ஜனங்களையும் மூப்பரையும் வேதபாரகரையும் எழுப்பிவிட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு போய் பொய் சாட்சிகள் நிறுத்தினார்கள். இவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகளை ஓயாமல் பேசுகிறான்னு சொல்லி பொய் சொல்றாங்க. அப்போ ஆலோசனை சங்கத்துல இருக்க எல்லாருமே யாரை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா, ஸ்தேவானுடைய முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுல பாருங்களேன், அந்த வசனம் அழகா இருக்கு. 15ஆம் வசனம். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருக்கிற அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமா இருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல இருக்க கண்டார்கள். இது எப்படி நடக்கும்? அதோடைய ரகசியம் 6வது அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வரக்கூடிய ஞானம், பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வரக்கூடிய பலம். அந்த டைம்ல பொய்யா குற்றம் சாட்டும் போது, ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்னாடி நிற்கும் போது
அவர்கள் மத்தியில தன்னுடைய ரியாக்ஷன் எதிர்மறையா மாறாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவரா இருந்தார். ஆண்டவரே என்ன அந்த டைம்ல சோர்ந்து விடாதபடிக்கு, ஆவியானவரே என்ன பலப்படுத்தும், ஆவியானவரே என்னை நிரப்பும் சொல்லி கண்டிப்பா ஸ்தேவான் ஆவியானவரை சார்ந்திருக்கும். 7வது அதிகாரம் இன்னும் பயங்கரமா இருக்கு. 7வது அதிகாரத்துல என்ன செய்யறாங்கன்னா, அவர் மேல பொய்யா குற்றம் சாட்டி ஊருக்கு வெளியே தள்ளி கொண்டு போய் அவரை கல்லெறிந்து கொலை செய்யறாங்க. அதுக்கு முன்னாடி ஸ்தேவான் ஒரு பெரிய பிரசங்கம் பண்றாரு. அப்படி இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, அவரை கொலை செய்யும் போது என்ன நடக்குதுன்றது வேதாகமம் தெளிவா சொல்லியிருக்கு. 7வது அதிகாரம், அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 54ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். பல்லை கடித்தார். இந்த பகுதியை பத்தி தியோடர் வில்லியம்சன் பேசும்போது, 4 பேர் நமக்கு விரோதமா பல்ல கடிக்கும் போது ஒண்ணு நம்ம பல்லுலாம் நடுங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அல்லது நம்ம அவங்கள பார்த்து பல்ல கடிச்சிருவோம். ஆனா இந்த இடத்துல ஸ்தேவான் பல்லை கடிக்கவும் இல்லை, அவருடைய பல்லு நடுங்கவும் இல்லை. அதுக்கு பதிலா என்ன நடக்குதுன்னா, 55ஆம் வசனம், அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவான நிற்கிறதையும் கண்டு என்ன செய்யறாருன்னா, கர்த்தரை கொடுத்து சாட்சி சொல்றாரு. விளைவு அவரை கல்லெறிந்து கொள்றாங்க. இந்த இடத்துல ஸ்தேவான் அந்த கல்லெறியும் போதும் கர்த்தருடைய தரிசனத்தை கண்டதற்கான ரகசியம் என்னன்னா, பரிசுத்த ஆவியினாலே நிறைந்த ஸ்தேவான். பரிசுத்த ஆவியினால் நிறைந்ததால கல்லெறியும் போது பொய்யா குற்றம் சாட்டும் போது தேவதூதன் போல இருந்த முகம், அடுத்து பாருங்க எப்படி ஜெபம் பண்றாரு, யார மாதிரி, இயேசு கிறிஸ்து மாதிரி ஜெபம் பண்றாரு. 59வது வசனத்துல, கர்த்தராகி இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொடியில் அவனை கல்லெறிந்தார்கள். 60ஆம் வசனத்துல, அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். ஸ்தேவான அநியாயமா கொன்னுட்டாங்க. முதல் இரத்த சாட்சியாக ஆதி திருச்சபையில ஸ்தேவான் இறந்துட்டார். இந்த காட்சி எல்லாத்தையும் யார் பார்த்துக்கிட்டு இருக்கா தெரியுமா? சவுல் பார்த்துக்கிட்டு இருக்காரு. சவுல் இந்த வாலிபன் அங்க உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. இப்படி ஒரு மனிதனால இருக்க முடியுமா? பொய்யா குற்றம் சாட்டி ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிற்கும் போது, ஆலோசனை சங்கத்துல சவுல் உண்டு. அவருடைய முகத்தை பாக்குறதுக்கு தேவதூதர் முகம் மாதிரி இருக்கு. அவர் மேல அநியாயமா கல்லெறிஞ்சி அவரை கொல்றாங்க. அவர் மேல பொய் சாட்சியினால கொல்றாங்கன்றது சவுலுக்கு நல்லா தெரியும். அந்த டைம்ல தன்னை கொன்னவங்களுக்காக, ஆண்டவரே இவர்கள் மீது இந்த பழியை சுமத்தாதவன்னு சொல்லி ஜெபம் பண்ண முடியுமா? இயேசு கிறிஸ்து விதமாக ஜெபித்தார்ன்றத சவுல் கேள்விப்பட்டிருப்பார். தன்னுடைய ஜீவனை கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண முடியுமா? இது எப்ப நடக்கும்னா சிஸ்டர், கர்த்தரை சார்ந்து கொண்டு பரிசுத்த ஆவியானவரே என்னுடைய உணர்வுகளை நீங்க ஆளுகை செய்யுங்க, என்னால முடியல சொல்லி அவருடைய ஆளுகைக்கு கீழே இருக்கும்போது, ஒவ்வொரு நிமிடமும் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து இருக்கும்போது சாத்தியம் சிஸ்டர். மற்றபடி நம்முடைய பலத்தால முடியாது.